தங்கச்சி. உனக்கும் சேர்த்து நாங்க தர டிக்கெட் வாங்கி வைக்கிறோம். நீ மெதுவா வந்து சேரு. வர வர இவளுக்கு ரொம்ப நக்கலா போச்சு. காட்டை விட்டு போகிறதுக்குள்ள நீங்க புதையல் எடுக்கிறீங்களோ இல்லையோ, சத்தியமா நான் உயிரை எடுக்காம விட மாட்டேன். இந்த 4வது ஆவி பயங்கரமான ஆவியா இருக்கே. முதல்ல டூப்ளிகேட் சாவியை கொடுத்து ஏமாத்திச்சு. இப்ப நம்ம சக்தியை மீறின ஒரு சக்தி கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. அதை எப்படி ஜெயிச்சு எப்படி சாவி எடுக்க போறோம்? ஒரு வழியும் தெரியலையே. காப்பாத்துங்க 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 யாராவது காப்பாத்துங்க 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 கௌரி, அந்த பக்கத்துல சத்தம் வருது, வா போய் பார்க்கலாம். வாங்க போய் பாப்போம். யாராவது காப்பாத்துங்க 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 யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க 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 என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. குழந்தைகளே, நீங்களாவது என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானு செய்யறேன். என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க. குழந்தைகளே, என்னை காப்பாத்துங்க. நீங்க எப்படி பாட்டிலுக்குள்ள போனீங்க? நானா போலப்பா, என்ன ஒருத்த உள்ள வச்சு அடைச்சிட்டான். ஏன் அடிச்சான்? அது ஒரு பெரிய கதை. ஒரு 500 எபிசோடு வருமா? அடிச்சு வாய் மூடு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கேன். சரி பொறுங்க, மூடியை திறந்து விடுறேன். என்கிட்டயே வா, இப்ப பாரு. கௌரி மந்திரம் போட்டு கூட ஏன் தீ அடையல? ஏய் மந்திர குழந்தாய், உன்னோட மந்திரத்தால எல்லாம் இந்த தீயை அணைக்கவே முடியாது. வேற எப்படி அணைக்கிறது? என்னுடைய மந்திர தண்டம் அது நேர் தெற்கே உள்ள காட்டில் ஒரு சிலந்தி கூட்டில் அடைபட்டிருக்கிறது. அதை புத்திசாலித்தனத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். அதை எடுத்து வா. அதனால் மட்டும்தான் இந்த தீயை அணைக்க முடியும். போய் எடுத்து வா. வேற வழி போலாம் வாங்க. அவரு புத்திசாலிங்களை மட்டும்தான் போ சொல்லிருக்காரு. நீயும் சந்தியாவும் இங்கே இருங்க, நானும் கௌரியும் போறோம். டே பாலு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலி தான். வாங்க போலாம். உங்க மந்திர தண்டத்தை எடுத்துட்டு வந்து உங்களை நாங்க மீட் பண்றோம். வரோம், வாங்க. அத்தை, இந்தாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. அம்மா, என்னை உள்ள கூட்டு போயம்மா. சரிங்க அத்தை.
இருங்க. பார்த்து வாங்க, மெதுவா. அத்தை, என்னம்மா கால்லாம் இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, இப்ப நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சுங்கிறதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடாது. டாக்டர் சொல்ற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கு. இல்லப்பா, சாப்பிடுறேன். சரி லக்ஷ்மி, டிஃபன் கூட டைம் ஆச்சு. என்னங்க புதுசா பாக்குற மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை லக்ஷ்மி, எங்க அம்மா சொன்ன மாதிரி நீ வெறும் மருமக இல்லை, அவங்களுக்கு மக மாதிரி தான். சாப்பிடுங்க. எங்க அம்மா குணமானது வெறும் மாத்திராலையும் மருந்தாலையும் மட்டும் இல்லை லக்ஷ்மி, நீ அவங்கள அம்மா மாதிரி நினைச்சு பாசமா பார்த்துக்கிட்டதால் தான். தேங்க்ஸ். என்னங்க இது? இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அத்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செஞ்சேன். ஆமாண்டி, நீ எல்லாத்தையும் கடமைக்காக தான் செஞ்ச. ஆனா அந்த கடமைய பணத்தை விட்டு எறிஞ்சா ஒரு நர்ஸ் கூட செய்வாளே. இந்த மாதிரிலாம் நீ பணிவிட செய்யறதுனால உன்னை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்டி. இங்கிருந்து முதல்ல உன்னை விரட்டுற வழியை பார்க்கறேன். லக்ஷ்மி, எங்க அம்மாக்கு நீ ஒரு நல்ல மருமகளா இருந்தாலும் ஒரு கடமையை நீ பாக்கி வச்சுட்ட. என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மா உடம்பு சரியாதப்ப அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தினேன். அப்படியே ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல. வெக்கப்படுறியா? போங்க. ஏன் குடும்ப வாரிச இவ பெத்து கொடுக்கறதா? இவளையே இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விஜய் என்னடானா வாரிசை பத்தி பேசிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ, அப்பா இல்லையாம்மா? நீங்க யார் பேசுறீங்க? கம்பெனில இருந்து சந்தானம் பேசுறேம்மா. ஒரு நிமிஷம். அப்பா, கம்பெனில இருந்து சந்தானம் அங்கிள் பேசுறாரு. கம்பெனில இருந்து சந்தானம் பேசினாலும் சரி, கைலாசத்துல இருந்து கடவுளே பேசினாலும் சரி, உங்க அக்கா கரிய பூசின இந்த முகத்தோட நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. போனை கட் பண்ண. திருமலைக்கும் ராமுதருக்கும் கலகத்தை ஏற்படுத்த வேண்டியதுதான். இப்படி தலகுனிய வைக்கிற பசங்களுக்காக ரா பகல்னு பார்க்காம கண்ணுல விளக்கண்ணைய விட்டுட்டு உழைச்சு சம்பாதிக்கிறத விட எல்லா சொத்தையும் வித்துட்டு காசி ராமேஸ்வரம் போயிடலாம். யாருக்கு யார் கூட இஷ்டமோ தாராளமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பமா போய் பிச்சை எடுங்க. போங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கண்ணா, உட்காருங்க. வாங்க மாமா. வரேன்.
ஊர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான்டா வரேன். நீ ஏமா தலை குனிற? உன் மேல என்ன தப்பு இருக்கு? நீ பச்சை குழந்தை மாதிரி கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூப்பிட்டானேன்னு அவன் கூட போனேன். அந்த சண்டால உன்னை ஏமாத்தி தாலியை கட்டிட்டான். அதுக்கு நீ என்னமா பண்ணுவ? என்ன பேசுறீங்க? இவ கழுத்தை நீட்டாம அவன் எப்படி தாலியை கட்டுவான்? நீ பாத்தியா? தாலிய கட்டு கட்டுன்னு இவ அவங்கிட்ட போய் கழுத்தை நீட்டினத நீ பாத்தியா? இல்ல பெரியப்பா. இல்லன்னு தாமா நானும் சொல்றேன். சரி, அபியே சொன்னான்னு வச்சுக்கிட்டா கூட கல்யாணங்கிறது அவ மட்டும் தீர்மானிக்கிற விஷயமா என்ன? இல்ல பெரியப்பா, 2 பேரும். அதத்தான் சொல்றேன் அபி. 2 பேரும் சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது உன் மேல மட்டும் தப்பு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? நடந்த தப்புல பாதி அந்த கணபதி பேர்ல இருக்கும்போது என்னமோ நம்ம பொண்ணுதான் அவனை இழுத்துட்டு போய் தாலி கட்டிக்கிட்ட மாதிரி அந்த ராமதுரை இங்க வந்து கத்தி கலாட்டா பண்ணி உன்னை அவமானப்படுத்திட்டு போயிருக்கான். நீயும் தலை குனிஞ்சு நின்று இருக்க. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நாம கொலையே பண்ணிட்டு வந்தாலும் அடுத்தவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து கொலைச்சிருப்பானா? அப்படிப்பட்ட பரம்பரையில நம்ம பிறந்திருக்கோம். அவன் நீட்டின கையை நீட்டின இடத்துலயே வெட்டி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஊர்ல இருக்க அத்தனை கை நம்மளை பார்த்து நீண்டு இருக்குமா? ஏய் திருமல, நீ முகத்துல மீச வச்ச சரியான ஆம்பளையா இருந்தா, உன் உடம்புல ஓடுறது நம்ம வம்சத்தோட உண்மையான ரத்தமா இருந்தா, அவன் உன்னை அவமானப்படுத்தின மாதிரி நீயும் போய் அவனை அவமானப்படுத்தணும். ஊரே அவனை பார்த்து காரி துப்பணும். உன்னை போலவே அவனும் கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். போடா போ. என்னங்க, போயிட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு ரொம்ப கோபத்தோட போய் அந்த திருமலையை கண்ணா பின்னான்னு பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டு வந்துட்டேன். இப்ப மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாம் மறந்துட்டு உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்கறத பத்தி பேச வந்திருக்கேன்னு எப்படி சொல்றதுன்னே தெரியல. போய்தான் ஆகணும், பேசித்தான் ஆகணும். இவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரி, போய் பேசி பார்க்கறேன். யோ ராமதுரை, வாயா வெளிய. ஒன்னா பெத்து வச்சிருக்கேன்னு ஏன் வீட்டு வாசல்ல வந்து என்ன கேட்டல்ல? இப்ப நான் கேக்குறேன், நீ என்ன பையனையா பெத்து வச்சிருக்க? சொல்லுங்க, வாயா வெளிய. என் வீட்டு வாசலுக்கு வந்து என் பொண்ணு அசிங்கமா பேசிட்டு போனல்ல? இப்ப நான் கேக்குறேன், உன் பையனை நீ என்ன ஒழுங்காவா வளர்த்திருக்க? பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் தினமும் ஏன் பொண்ணு பின்னாடி சுத்தனது உன் பையன். போற வர்ற வழியெல்லாம் தவம் கிடந்தது உன் பையன். நீ இல்லாம வாழ்க்கையே கிடையாதுன்னு காதல் வசனங்கள் பேசினது உன் பையன். இவ்வளவு ஏன் 10 நாள் முன்னாடி கூட என் பொண்ணை பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு பால் பேப்பர் சப்ளை பண்றதுல இருந்து கேபிள் ரிப்பேர் பண்ற வரைக்கும் என் வீட்டை சுத்தி சுத்தி வந்தது உன் பையன். நீ என்னடா என் வீட்டு வாசலுக்குள்ள வந்து நான் என் பொண்ணை வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்றியா? என் பொண்ணை பத்தி அவ்வளவு பேசுறீங்க, நான் சொன்னதுல ஒன்னையாவது இல்லன்னு உன் பையனை சொல்ல சொல்லு பார்க்கலாம். நீ என் வீட்டுல பெல் அடிச்சு பேப்பர் சப்ளை பண்ணியே, அது நீ எனக்கு அடிச்ச சாவு மணின்னு தெரியாம போச்சுடா. இல்ல உன்னை அங்கேயே விட்டு சாட்சி இருப்பேன்.
ஏய், நீ என் வீட்டு காஃபிக்கு பால் சப்ளை பண்ணல, கருமாதிக்கு பால் ஊத்தி இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படியா பேச சொல்ற? நீ ஒரு பொண்ணை பெத்திருக்க, அவளை யாராவது கேவலப்படுத்தினா என்ன பண்ணுவ? கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாப்பியா? சரி, என்னமோ நடந்து போச்சு. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. என்னையா ரெண்டு பக்கம் தப்பு இருக்கு? சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்தது சங்கோட தப்பா இல்ல ஊதனவன் தப்பா? சரி, இப்ப அத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆக்சுவலா இவன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு புறப்பட்டு இருந்தேன். கல்யாணமா? யாருக்க கல்யாணம்? என் பொண்ணுக்கும் இந்த தரதலைக்கு கல்யாணமா? நடக்காது. என் பொண்ணை பிடிச்சி பாழுங்கணத்துல தள்ளால தள்ளுவேன தவிர நீ கால்ல விழுந்து கெஞ்சனாலும் உன் மகனுக்கு தரமாட்டேன்.